ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிவா சதீஷ். இன்னைக்கு தான் நீங்க நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழர்கள் உலகினுடைய பல நாடுகள்லையும் பரவலாக வாழ்றாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம். தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழர்கள் ஒவ்வொரு நாடுகள்லையும் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகள்ல அவர்களுடைய பங்களிப்பு எல்லா துறைகள்லையுமே சிறப்பாகவே காணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். எல்லா துறைகள்லையுமே தமிழர்கள் அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்டிக் கொண்டேதான் இருக்கின்றார்கள். உதாரணமாக இந்தியாவினுடைய குடியரசு தலைவராக இருந்த முன்னாள் குடியரசு தலைவராக இருந்த அப்துல் கலாம், விண்வெளி நாயகனாக மிளர்ந்த அப்துல் கலாம் கூட ஒரு தமிழர் தான். அப்படி தமிழருக்கென்று ஒரு நாடு இல்லாவிடனும் கூட தமிழர்கள் அவர்கள் வாழக்கூடிய நாடுகள்ல ஒவ்வொரு துறைகள்லையும் அவர்களுடைய திறமையை வெளிக்காட்டிக் கொண்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறது சிறப்பம்சம். அந்த வரிசையில தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகள் பட்டியல்ல சிங்கப்பூர் ஒரு முதன்மையான ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த சிங்கப்பூர் நாடுலையும் சிறுபான்மை இனத்தவர்களாக தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையினுடைய யுத்த கால பகுதியில ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகள்ல சிங்கப்பூரும் ஒன்று. அதே போல இந்திய தமிழர்களும் கூட சிங்கப்பூர்ல வாழ்றாங்க. இப்படி சிங்கப்பூர்ல வாழக்கூடிய தமிழர்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகமாகத்தான் இருக்கின்றது. அப்படி பார்க்கிற போது சிங்கப்பூரினுடைய அரசியல் வரலாற்றை பொறுத்தவரையில 2 தடவைகள் 2 தமிழர்கள் குடியரசுத் தலைவர்களாக வந்திருக்கின்றார்கள் சொல்லலாம். குடியரசுத் தலைவர், அதாவது ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பெருமையா தான் இருக்கு. அந்த வகையில நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய நபர் செல்லப்பன் ராமநாதன், SR நாதன் அப்படின்னு இவர் அழைப்பாங்க. இவர் 1924ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி சிங்கப்பூரினுடைய நீரிணை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பிறக்கிறார். இவர் இந்திய வம்சாவளி சார்ந்த ஒரு தமிழர். தந்தை வி செல்லப்பன், தாயார் அபிராமி. தந்தை வி செல்லப்பன் ரப்பர் தோட்டங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வழக்கறிஞராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். இப்படியே ஒரு வாழ்க்கை நல்ல முறையில போய்கொண்டிருக்கும் போது இந்த ரப்பர் தோட்டங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ராமநாதன் அவர்களுடைய தந்தைக்கு ஒரு தலையீடியான ஒரு விடயம் சேருது. அதாவது என்னன்னா, சந்தையில ரப்பரினுடைய விலை குறைவடையுது. அந்த நிலையில இவர்களுடைய குடும்பம் வறுமைக்கு தள்ளப்படுது. இந்த நிலையில வறுமையை தாங்கிக் கொள்ளாத அவர்களுடைய தந்தை தற்கொலை செய்து கொள்கின்றார். சிறுவயதிலேயே தந்தையை இழந்த ராமநாதன் தனது 16வது வயது வரைக்கும் பள்ளி படிப்பை தொடர்ந்து கொண்டுதான் இருக்காரு. ஆனால் 16வது வயதில் தனது தாயாருடனும் சண்டை போட்டு வீட்டை விட்டு ஓடி போறார். வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற SR நாதன் அவர்கள் பல இன்னல், பல சிக்கல், பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து தனது பள்ளிப்படிப்பெல்லாம் முடித்து தன்னுடைய முயற்சியினால அரசாங்கத்தின் பல பதவிகளை வகித்து அரசாங்கத்தினுடைய பல வேலைகள்ல ஈடுபட்டு, பொது வேலைகள்லையும் ஈடுபட்டு, அரசியல் கட்சிகள்ல சேர்ந்து அங்கேயும் பொதுப்பணியை தொடர்ந்து இவர் சிங்கப்பூரினுடைய 6வது ஜனாதிபதியாக 1999ஆம் ஆண்டிலிருந்து 2005ஆம் ஆண்டு வரைக்கும் கடமையாற்றார். அதன் பிறகு மீண்டும் 2005ஆம் ஆண்டில் இருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்கும் குடியரசுத் தலைவராக, சிங்கப்பூரினுடைய வரலாற்றில் மிக நீண்ட காலம் குடியரசுத் தலைவராக இருந்த ஒரு பெருமை SR நாதன் அவர்களுக்கு சென்றடைகின்றது. அதன் பிறகு செல்லப்பன் ராமநாதன் அப்படிங்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மதிப்பிற்குரியவர். இவர் பக்கவாதத்தின் காரணமாக இயற்கையை எதிராக. இரண்டாவதா நம்ம பார்க்க போற குடியரசுத் தலைவர் சிங்கப்பூரினுடைய தற்போதைய குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் தர்மன் சண்முகரத்னம் என்பவர். இவர் இலங்கையை சேர்ந்த ஒரு நபர். இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர். இலங்கை வம்சாவளி சார்ந்த ஒரு தமிழர் தான் இந்த தர்மன் சண்முகரத்னம் என்பவர். இந்த தர்மன் சண்முகரத்னம் என்பவர் 1957ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி சிங்கப்பூர் காலனி எனக்கூடிய ஒரு இடத்துல பிறக்கிறார். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, செல்லப்பன் ராமநாதன் என்பவர். இவருடைய குடும்பத்தை போல வறுமையான குடும்பத்திலிருந்து பிறந்தவர் கிடையாது தர்மன் சண்முகரத்னம் என்பவர். இவருடைய தந்தை கனகரத்னம் சண்முகரத்னம் என்பவர். இவர் சிங்கப்பூரினுடைய நோயியலினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு சிறந்த ஒரு மருத்துவராக இருந்திருக்கின்றார். அதே போல தர்மன் சண்முகரத்னத்தினுடைய குடும்பத்தார் பல பேரும் சிங்கப்பூரினுடைய வைத்திய துறையிலும் சரி, அறிவியல் துறையிலும் சரி மிகப்பெரிய இடத்துல அவர்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய மிகப்பெரிய இடத்துல தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்த தர்மன் சண்முகரத்னம் என்பவர் சிங்கப்பூரினுடைய மூத்த அமைச்சராகவும் பல அமைச்சு பதவிகள் வகித்தவராகவும் காணப்படுறாரு. 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி மக்கள் செயல் கட்சி அப்படிங்கக்கூடிய கட்சியிலிருந்து விலகி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெற்ற குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிட்டு தர்மன் சண்முகரத்னம் என்பவர் வெற்றி பெற்று சிங்கப்பூரினுடைய குடியரசுத் தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றார்.
என்னதான் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை அப்படின்னு பல பேர் சொன்னாலும் கூட, அவர்களுக்கென்று ஒரு தனி நாடு இல்லை அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் இருந்தாலும், நமக்கும் மனதார ஒரு கவலை இருந்தாலும் கூட, எங்களுடைய உறவுகள் உலகினுடைய எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்க அவர்களுடைய திறமையை வெளிக்காட்டி அங்க அவர்களுடைய தலைமைத்துவ பண்பு எப்பவுமே சிறப்பானதாக தான் காணப்பட்டிருக்கு. அதுக்கு இவங்க 2 பேருமே சிறந்த ஒரு உதாரணமாக எப்பவுமே இருப்பாங்க. இது போன்று நிறைய தலைவர்கள் இருக்காங்க. நம்ம இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள அவர்கள் பற்றியும் பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்பதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.